அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம அகில் அக்கினேனி பாக்யஸ்ரீ போஷம் 2 பேர் சேர்ந்து நடித்து வெளிவர போகும் திரைப்படம் தான் லெனின். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டோட ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிவிட்டு அது லூப்பில் கேட்டுக்கிட்டே இந்த பாட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு 30 minutes தான் ஆகுது நான் பாடல் ரிலீஸ் பண்ணி. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த பாடலில் பார்த்துட்டு வந்தேன். பிகாஸ் இது அகில் அக்கினேனிக்கு பெரிய ஒரு கம்பேக் இருக்க போகுது. நான் மிஸ்டர் மஜ்னு அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் இந்த 2 படம் பார்த்தேன். அப்புறம் 2 படம் தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. அண்ட் இந்த பாட்டு பாடினது நம்ம ஜுபின் நோட்டியல், அதுக்கப்புறம் ஸ்வேதா மோகன், நம்ம தமன்னோட மியூசிக். அண்ட் தமன்னோட இன்னொரு பாட்டு இன்றைக்கி வாரத்துக்கு இருக்குது, நம்ம பிரபாஸோட சாங். ஸோ அது லேட்டர் ஆன் நான் அதுக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணேன். ஸ்ட்ரைட்டாக பாட்டில் பார்த்துட்டு வந்தோம். அண்ட் இந்த பாட்டோட பேர் வந்து வா வரை வா லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு பக்கம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோத்தை வந்து என் கூட நாங்கள் வந்து வாங்க. ஸோ ஆல் தி தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லா ஃபேன்ஸும் வந்து அவங்க அட்டெண்டன்ஸை இங்கே விட்டுருங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா மக்களே? 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. பிகாஸ் அன்னைக்கு அந்த ஸ்வேதா மோகன் பாடும்போது ஏதோ ஒரு ஃபீலிங்க, அது அப்படி ஒரு 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 அருமையான ஒரு ஃபீல். పోయేటోడికి కళ్ళతో మాట్లాడినా వినపడతాడంట. அண்ட் ஆஃப்டர் காந்தா நான் வந்து ஒரு பெரிய ஃபேனாக மாறிட்டேன் பாக்யஸ்ரீ. బంగారం பாக்யஸ்ரீ நான் மங்கவதி நீ எங்க இங்க இருக்க? இது தெரிஞ்சுதான் சொல்லுங்க. மங்கவதி யார வர அப்படின்றது ரொம்ப கிளீனா அவன் பாடுறாங்க. அதுதான் எனக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த மியூசிக் நான் அப்படியே ஃபேன் ஆகிட்டீங்க. ஏதோ தெரியல, எந்த ஆடியோ குறையுது. ஓகே, ஓ ராம்கேல் அந்த படத்தில் இருக்காங்க. బంగారం బంగారం అంటూ నువ్వంటే భలే బాగుందే, ఓయమ్మీ నితిగా నవ్వు హాయిట్టే నన్నే లాగిందే, ఒంటె సైగతోటే ఒంటి జీవితాన్నే జంట జాతరల్లే మార్చింది చూపే, చెయ్యి పట్టుకుంటే 1000 జన్మలైనా వీడి వెళ్ళనీదు నీ శ్వాసే. May 1st. Okay. அப்சல்யூட் பேங்கர். இந்த சாங்கெல்லாம் கேட்டு எனக்கு நோன் டச் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டு பாக்யஸ்ரீயில் வந்து ஒரு பெரிய ஒரு அடிக்டாக மாறி இருக்கு. அந்த அடிக்ட்கான காரணம் ப்ரோமோ. இந்த ப்ரோமோ வந்து ஸ்வேதா மோகன் பாடி போட்டிருந்தாங்க. அன்னையிலேருந்து இந்த பாட்டு மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்துச்சு 2 நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னமோ தெரியலை, மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சாங் வந்து எப்படியும் லூப்பில் இருக்க போது, பிளேலிஸ்ட்டில் இருக்க போது. பிகாஸ் அந்தளவுக்கு
அவங்க பாடுற நோட்டெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குதுங்க, ரொம்ப க்ளீனாக பாடுறாங்க. அது கேட்கும்போது காதுக்கு அப்படியே ஒரு 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 ஐஸ் வந்து நம்ம அப்படியே நமக்கு பட்டை எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலு அண்ட் அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ்னே சொல்லலாமே. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது கேட்கும்போது. அண்ட் ஜுபைன் நௌட்டியால் அவர் ஒரு பாலிவுட் சிங்கருங்க. யூஸ்வலி அவரோட பாலிவுட் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அண்ட் அவர் இந்த பக்கம் வந்து பாடும்போது ஸோ சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். அதோட ஸ்வேதா மோகன் அவர் இந்த கொலாப் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் ஆனந்த ஸ்ரீராம் அது யூஸ்வல் அவரோட லிரிக்ஸ் வந்து பர்ஃபெக்டான ஒரு ரோல் ப்ளே ஆகியிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பாக்யஸ்ரீயும் அகில் அக்கினேனியோட அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது அதான் இவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணுமா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். மே ஃபர்ஸ்ட் அண்ட் எவ்ரி திங் அபவுட் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சம்மருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராக் ஒரு மெலடி ட்ராக் நமக்கு தந்திருக்காரு நம்ம தமனோட மியூசிக். அதோட சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ன்ற தாண்டி அவரோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஸ்பெஷலி த பிளேயர்ஸ் ஆஃப் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம கிட்டார் அண்ட் மேண்டோலின் சுபானி அண்ட் சுபஸ்ரீ இவங்க 2 பேருக்கும் கிரெடிட்டை கொடுக்கும். இதுதான் எனக்கு அந்த லூப்புக்கான காரணம் அவங்க 2 பேர் தான். அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு அவங்க வாசிக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில். அண்ட் காதுக்கு தான் ஒரு ஹனி ஃப்ளேம் நமக்கு தந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நான் அதான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் நம்ம பாக்யஸ்ரீ வந்து காந்தாக்கு அப்புறம் இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஃபில்முமே அந்த படம் லைக் அந்த படத்தோடைய ரோல் பிளே அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப அந்த போர்ட்ரே பண்ண விதம் இட்ஸ் அப்சல்யூட் டாப் நாச். அந்த மாதிரி தான் போன வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆயிடுச்சு காந்தா. இப்போது இந்த வருஷம் சம்மர் ஸோ May 1 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு லெனின் படத்தில் கேட்கும்போது. அதான் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு ஃபீல் குட் சாங்காக இந்த சாங் இருந்துச்சு. வெறும் 3 minutes தான். இந்த 3 minutes and 28 secondsக்கு நல்ல ஒரு பாட்டை நம்ம தமன் தந்திருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா த பேங்கர் ஆஃப் தி சாங் இல்லை பேங்கர் ஆஃப் தி ஆல்பம்னு ஒன்று இருக்குது பிரபாஸ் படத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த ராஜசாப் படத்தில் வந்து பாடல் தான் நாச்சே. அந்த பாட்டுக்கு நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியலை. I was waiting they'll release now. இப்போ வந்து ஒரு 5 hours மேலே ஆச்சு அந்த பாட்டோட எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அண்ட் they released in Hotstar, not Hotstar, they released in Spotify and அதுக்கப்புறம் அந்த Amazon சம்திங் எதில் போட்டிருந்தாங்க போல். நான் எதுவுமே கேட்கல. ஸோ I'm waiting for that song too. அவ்வளோதான் தமனோட 2 பேங்கர்ஸ் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ one song we are done with this. உங்களுக்கு இந்த பாட்டு என் கூட சேர்ந்து நீங்கள் பார்த்துருவீங்க. பிடிச்சிருந்தா இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு கீழே சொல்லுங்கள். அண்ட் ஹோல் குரோஸ் கோஸ் டு ஸ்வேதா மோகன் புல்ட் ஆஃப் தி சாங் பர்ஃபெக்ட்லி. அவ்வளோ நல்ல ஒரு இது. ஏன்னா நாங்கள் ஸ்வேதா மோகனோட லாஸ்ட் சாங் வந்து மீசால பில்லா ஃப்ரம் மனசங்கர வரப்பிரசாத் கௌரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் ஹிட்ஸ் தந்திருக்காங்க தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு. லெட்ஸ் சி எப்படி இது நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் ஆல் தி அகில் அக்கினேனி ஃபேன்ஸ் உங்கள் அட்டெண்டன்ஸ் கீழே விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே நான் கமெண்ட்ஸ் சம்டைம்ஸ் பார்ப்பேன் அவரோட கம்பேக்காக இந்த மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஃபைட் ஃபார் த கம்பேக். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து நாச்சே ஒரு சாங்க்கு நான் வந்து அவங்க எல்லோரும் மறுபடியும் சந்திப்பேன். இன்றைக்கி சாயந்தரமாக இப்போ பண்ணுறது தெரியல, அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை தொடர்ந்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு பெரிய ஒரு என்கரேஜிங் ஒரு ஃபேக்டராக நான் பார்க்குறேன். தட்ஸ் இருங்க. இன்னொரு புது வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் வில் பி நாட் தி எண்ட். ஸோ இன்னைக்கு சாயந்தரம் வந்து மறுபடியும் அவங்க சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.